அன்பான தமிழுலங்களே, உங்களை செக்மெண்ட் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். உங்கள் பர்சனோட இப்போதைய உணர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கனெக்ஷன் ஓகே. ப்ளீஸ் பிளஸ் கலெக்டரோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ப்ளீஸ். ஸோ அந்த ஓஷன் கார்டு மட்டும் கொடுக்காம வேறு எதாவது கொடுக்குறீங்களா? Oh, beautiful. Your love is all I need to feel complete. ஓகே, நான் சொன்னது கேட்டாங்க போல். இதுங்க இந்த ரகசியத்தை என்னன்னு பார்த்துறேன். ஓ மை காட், தேங்க்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். உங்கள் காதல் மட்டுமே போதுமானதாக இருக்கான். அவங்க வந்து முழுமையாக ஃபீல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சொத்து தேவையில்லை, பத்து தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் லவ் இருந்தால் போதும். அவங்க வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படி தான் இருக்குது. எதுவுமே தேவையில்லை, உன்னோட காதல் அவ்வளோ வந்து அழகான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் அவங்க உங்களை நேசிக்கிறாங்க. கிஸ், ஹக், டாக், ஆர்கியூ, லாஃப் அண்ட் லவ், தட்ஸ் அஸ். உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு அழகான கனவு இருக்குது. அது வந்து சின்ன சின்ன செல்ல சண்டைகள், அப்புறம் வந்து சின்ன வீம்பு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான கனவுகள், சின்ன முத்தங்கள், தழுவல்கள், அப்புறம் வந்து பெரிய பெரிய ரொம்ப நீளமான உரையாடல்கள், அப்புறம் வந்து ரொம்ப குட்டி குட்டி உரையாடல்கள், சில சில்மிஷங்கள் எல்லாமே கலந்தது தான் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சனுக்கு ஒரு அழகான எதிர்பார்ப்பு இருக்குது இந்த காதலில். இல்லைனா இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நவரசமும் கலந்த ஒரு கலவையாக உங்கள் காதல் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. Hug harder, laugh louder, love longer. ஸோ மேபி நீங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னா அந்த நெருக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சிரிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிரிங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இல்லைனா வந்து அதை ரசிக்கிறாங்க. உங்கள் அருகாமை வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படுது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிரிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நீளமாக காதலிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முன்னாடி எல்லா கார்டுமே சொல்லுது. லவ் லாங்கர், அதே மாதிரி காதல் எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் காதல், இந்த காதல், இந்த உணர்வுகள் மட்டும் இருந்தாலே போதும், அவங்க வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் பிளஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ். சோல்மேட். உங்களோட காதல், உங்களோட சோல்மேட், டீப் நோயிங் உங்கள் ரெண்டு பேத்துக்குமே தெரியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பென்குயின், சச் அ லவ்லி சோல். பென்குயினுக்கு வந்து மனுஷங்கன்னா அவ்வளோ காதல், அவ்வளோ பாசம். அது வந்து உங்கள் மனுஷங்கன்னா அது உயிரை விடும், அந்த அளவுக்கு ஒரு அலாதி பிரியம். அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் இருக்கும். அதே மாதிரி பென்குயின் வந்து சைக்கிக் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெலிபதிக் கம்யூனிகேஷன், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கும், பியூட்டிஃபுல் கம்யூனிகேஷன் இருக்கும். அப்படி தான் நீங்களும் உங்கள் காதலும், நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் யூ ரிலை ஆன் ஈச் அதர். அந்த ஒரு வார்ம்த், அந்த கம்ஃபர்ட், இது காதலை ஆழமாக உணர்ந்தவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற ஃபீலிங்ஸ் என்னங்கிறது நல்லாவே புரியும். இட்ஸ் லைக் ரோஸ் பெட்டல்ஸ். ஒரு ப்ரீஸ் இருந்த அந்த ஒரு காற்றுல வந்து ஒரு ரோஜா இதழ்கள் நம்ம மேலே பட்டால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு அழகான காதல் அப்படின்னு தான் அவங்க பர்சன் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட், ஜென்டில், பியூட்டிஃபுல்லான அரோமேட்டிக் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி they love your smell too. Think a change in the wind. உங்கள் பர்சன் பலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க, இல்லைனா நீங்கள் ரொம்ப டீப் திங்கர், எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமாக யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாக பண்ணக்கூடிய ஆள். இல்லைனா உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப செய்கிற செயல்களை அழகாக செய்வாங்க, பட் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, அதை யோசிச்சு பண்ணணும்னு நினைப்பாங்க.
மேபி அவங்க அவங்க உங்கள் காதல் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். அதனால தான் சேஞ்ச் இந்த வின் வந்திருக்கு. மாற்றங்கள் வரும். மேபி உங்கள் பர்சன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்காங்க. இல்லைன்னா பெருசாக நீ என்ன மேடம் இவ்வளோ லவ்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா, அவங்க ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து இந்த இந்த காற்றை அவங்களுக்கு அவங்க பக்கமாக எப்படி திருப்புறது, இந்த காதல் காற்றை அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விண்ட் அப்படின்னு 2 தடவை வந்துருச்சு. ஸோ நீங்கள் இருக்கிற அந்த ப்ரீஸ் அந்த உங்களோட சுவாசத்துக்குள்ளே அந்த ஏரியாக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த விண்ட், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, கப்பல் பயணம் போகும்போது அந்த காற்று எந்த திசைக்கு போகுதோ அந்த திசையை பொறுத்து தான் நம்மளோட பயணம் இருக்கும் இல்லையா? அந்த காலத்தில். இப்போது எல்லாம் மோட்டார் வச்சுருக்கோம். இப்போத்தை பற்றி நான் பேசலை. ஸோ நான் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்த கார்ட்ஸ் அப்படி இட்ஸ் லைக் ஐ எம் இன் லாலா லேண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த காற்றுல ஒரு சேஞ்ச் வந்தது அப்படின்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு பக்கமாக திருப்பிக்கலாமே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு ஆழமாக யோசிச்சுட்ருக்காங்க, டீப் நோயிங். பட் அவங்களுக்கு அவங்க ஆழ் மனசில் எல்லாமே தெரியும். ரொம்ப சைக்கிக் பர்சன். நீங்களும் அந்த மாதிரி தான் ஒரு சைக்கிக் பர்சன். ஏன்னா இங்கே வந்து ஆந்தையும் இருக்குது, நிலவும் இருக்குது. ஸோ 2 பேருமே வந்து சைக்கிக் பீயிங். அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்பர் 7 உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நம்பர் இருக்கலாம். 41, 44, 12, 8, 5, 3 and 7. நிறைய நம்பர்ஸ் இருக்கீங்க. 12 பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை வந்திருக்கு. ஸோ 12, 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பராக இருக்கலாம். அதே மாதிரி 6, 7 வரிசையாக வந்துச்சு எல்லாமே. ஸோ மேபி இனிமேல் அடுக்கடுக்காக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நம்பர் 12 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கலாம். நம்பர் 12 and 3 வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். ஸோ உங்கள் பர்சனுக்கு ஆழமாக தெரியும் நீங்கள் தான் உங்களோட காதல். ஆனால் வந்து இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் சரியான பாதைக்கு, எப்படி இந்த காற்றை வந்து எனக்கு ஃபேவராக திருப்பிக்க போகிறேன். அவங்க வந்து ஏதோ யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதை நான் எப்படி சொல்ல போகிறேன், எப்படி புரிய வைக்க போகிறேன், இல்லைனா வந்து இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக தான் யோசிக்கிறாங்க. Please, Phyllis, what is the current feelings and emotions of collective's person? பாப்போம் உங்கள் எனர்ஜியில் இருக்காங்கன்னு. ஜூம் மீட்டிங் சர்வைவர் பாட்டம் டெக்கில் மேபி உங்கள் பர்சன் வந்து நிறைய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட நிறைய வீடியோ கால்ஸ் பேசுகிற பழக்கமே. இந்த மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தவங்களோட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் கூட பேசணும்னு எதிர்பார்க்கலாம். மேபி ஜூம் காலில் வர சொல்லுவாங்களோ. த கேட் லேடி சைக்கிக். உங்களை அவங்க இப்படி தான் பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப ட்ரமாட்டிக், ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். அது ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு லேடி வந்தாங்கன்னா தே ஆர் சைக்கிக், அட்ராக்டிவ். என்ன சொல்கிறது, ஒரு அழகான காந்தம் மாதிரி ஒரு எனர்ஜி உங்ககிட்ட. நீங்கள் சைக்கிக், அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களை சுற்றி அத்தனை பூனைக்குட்டிங்க இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. எவ்வளோ அழகாக உங்களை நீங்கள் மட்டும் இது என்னென்னா, நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் உங்கள் பர்சனை அப்சர்வ் பண்ண போகிறதுல உங்கள் ஸ்பிரிட் டீம்ஸ் இத்தனை பேர் உங்களை சுற்றி இருக்காங்க. அவன் பாரு அங்கே பார்க்குறான், இங்கே பாரு இங்கே பார்க்குறான், பார்க்காம போகிறான் பார்த்தியா அப்படின்னு உங்களுக்கு எல்லா டிப்ஸு அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. யூஆர் ஜஸ்ட் லைக் நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிட்டுருக்கீங்க. பார்த்தா கண்டுக்காத மாதிரி இருக்கும். உங்களுக்கு தான் இங்கேருந்து ஸ்பிரிட் டீம் கிட்டேருந்து வந்துட்டுருக்கே லைவ் ரிலே. ஸோ யூர் சச் அ பியூட்டிஃபுல் சோல், டிவைன் ஃபெமினன். உங்களுக்கு தெரியும் உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாரு. அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பிரிட் கைட், மேபி உங்களோட ஆன்செஸ்டர் யாராவது இருக்கலாம். தே ஆர் ஸோ கன்சர்ன்ட். இந்த பர்சன், அது நிறைய பேர் கோவமாக இருக்கலாம். சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. தே லவ் யுவர் பர்சன். உங்களோட ஸ்பிரிட் டீமும் உங்களோட ஆன்செஸ்டர்ஸும் உங்களோட ஆழமாக உங்கள் பர்சனை நேசிக்கிறாங்க. தே லவ் தேம். ஏன்னா இங்கே இந்த ஃபேஸில் நான் பார்க்குற எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரு ஸ்பிரிட் கைட் இல்லைனா உங்களோட ஆன்செஸ்டர் ரொம்ப க்யூரியஸ். அது என்னோடய குழந்தை, ஜாக்கிரதை, இவன் எதாவது பண்ணுறானா இவன்கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துட்ருக்காங்க. யூ ஆர் லக்கி அண்ட் யுவர் பர்சன் இஸ் ஸோ லக்கி. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பீயிங் அவங்களும் வந்து கண்டிப்பாக டிவைன் மாஸ்குலினாக தான் இருக்க முடியும். நீங்கள் ஒரு டிவைன் பீயிங்காக இருக்கனால இதே மாதிரி எனர்ஜி அவங்கள சுற்றி இருக்கும். ஸோ இந்த 2
நீங்கள் 2 பேர் மட்டும் ஒன்றா சேர போகிறதில்ல. இந்த அழகான சோல்ஸ் வந்து அவங்களோட சோல், அவங்களோட ஸ்பிரிட் டீம், இது வந்து ஒரு கோலாகலமான கொண்டாட்டமாக இருக்க போது உங்களோட யூனியன். ஸோ உங்களை வந்து அவங்க ஒரு சைக்கிக் அப்படி தான் பார்க்குறாங்க. ஓ, இந்த டெக்கை நான் விட்டுட்டேன். ப்ளீஸ் ப்ரெஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ்ஸ் பர்சன். கை ரொம்ப ட்ரையாக இருக்குது. செகண்ட் டேபிள் டூ. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் மீ அண்ட் நாப் டிடாக்ஸ். ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களை கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டிடாக்ஸ் இல்லைனா டேட். உங்கள் பர்சன் ரொமான்டிக் டேட் கூப்பிடுறாங்களோ இல்லையோ, நாப் டேட்டு கூப்பிட போகிறாங்க. மேபி தே ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தூங்காமல் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைனா தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க். அதான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே வாண்ட் டு ஸ்லீப். ஆனால் உங்களை விட்டுட்டு தூங்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் உங்களை நாப் டேட்டு கூப்பிடலாம். எனக்கு நாப் டேட்னுனையும் ஐ ஹோப் நீங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த மூவி. மீன் ஓ பேபி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோ வந்து போய் தூங்க வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் போய் தூங்க வச்சுட்டு வந்துடுங்க. ஐ விஷ் யூ வர் ஹியர். நான் யூ மை காட், கடவுளே. இங்கே பாருங்கள், நாப் டேட் பார்த்தோமா, இங்கே பாருங்கள் தனியாக இருக்காங்க. அவங்க மண்டை சூடாக இருக்குது, அவங்களுக்கு கோவமாக இருக்குது. நீங்கள் இல்லாமல், நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் அவங்க ரொம்ப இரிட்டேட்டாக இருக்காங்க. ஷீ, என்னடா இது, என்னால் அவகிட்ட இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. தே லவ் யூ, தே மிஸ் யூ ஸோ மச், தே வாண்ட் யூ. மேபி இன்னைக்கு இந்த சமயம் நான் இந்த ரீடிங்கை நைட்டில் தான் பண்ணுறேன். மேபி இது அவங்களோட ஸ்லீப் நாப் டைமாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. என் பக்கத்தில் அவள் இல்லை, என்னால் அவகிட்ட இருக்க முடியல, எனக்கு கடல் பண்ணி தூங்குறது தான் ஹக்குன்னு இத்தனை ஹக் வந்தது, அதனால தான். ஸோ என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குறதுக்கு ஆள் இல்லை, ஒரே புலம்பலாக இருக்குது. ஸோ நீங்கள் போங்க நாப் டேட்டுக்கு. பின் விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லை. யூ ரியலி டர்ன் மீ ஆன், சச் அ ஸ்வீட் எனர்ஜி. உங்கள் பர்சன் இன்னைக்கு வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ இதுக்கு நான் விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து எனர்ஜெட்டிக்காக உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே சோல்மேட்டோட எனர்ஜி. தே ஜஸ்ட் வாண்ட் டு கடல் யூ ஃபஸ்ட்டு. ரொமாட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஆள் இப்போது. ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ். இதில் கரண்ட் ஃபீலிங்ஸ் இனிமேல் நான் என்ன சொல்ல? கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ்ஸ் பர்சன். மேபி உங்கள் பர்சன் வந்து உங்களோட ஸ்பிரிட் கைட்டை கேட்குறாங்க, இல்லைனா உங்கள் யூனிவர்சிட்டிக்கு தயசிச்சா இல்லை சீக்கிரம் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுறீங்களா, என்னோட பெட்டு காலியாக இருக்குது அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். Oh, something is happening. I'm not taking this energy. அந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வேலை கரடி. ஸோ அதனால தான் நான் எடுக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் current feelings and emotions of collectives person. Current feelings and emotions of collectives person. Blockage. Oh my god. You really turned me on அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து you are standing in your power, the cat lady energy. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, அதே சமயம் உங்ககிட்ட ஒரு பவர் இருக்குது, they can sense it. அந்த பவர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இது ஈகோயிஸ்டிக் பவர் கிடையாது, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த கேட் லேடிக்கிட்ட என்ன எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த எனர்ஜி தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் யூ சச் அ பியூட்டிஃபுல் பர்சன் அப்படிங்கிறாங்க. மேபி உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இட்ஸ் லைக் தட்ஸ் வாட் டர்னிங் தெம் ஆன்.
என்ன ரீடிங் 18+ல போயிட்டு இருக்குன்னு தெரியல இன்னைக்கு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். நீங்க இல்லாம அவங்க ஒரு குழந்தை மாதிரி, தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி இருக்காங்க. சீரியஸா உங்க பர்சன் இன்னைக்கு வேற லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்காங்க. தே மிஸ் யூ, சீரியஸ்லி தே மிஸ் யூ. உங்களை தேடிட்டு இருக்காங்க. உங்களை கண்டுபிடிக்க முடியல. குழந்தை அழுது அம்மாவை காணணும். யூ ஆர் த ஸ்டார். உங்களை தான் அவங்க பார்க்குறாங்க. உங்களை தான் பார்த்துட்டே இருக்காங்க எப்போவுமே. எந்த விஷயம்னாலும் இப்போ உங்களை தான் பார்க்குறாங்க. எதுக்கு ஒரு விட வேணும், இல்லை என்ன விஷயம்னாலும் உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இல்லாமல் மேபி ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பர்சன். ஓ மை காட், இல்லையா? காலையில் எந்திரிக்கும் போது அவ இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சலிப்பு, சின்ன சலிப்பு, செல்ல சலிப்பு உங்கள் மேலே இருக்கலாம், பிரபஞ்சத்து மேலே இருக்கலாம். பட் ஓவராலாக உங்கள் பர்சன் நீங்கள் இல்லாத அந்த தருணங்களுக்கு ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. என்ன உலகண்டா இது, என்னால் என் லவ் கிட்ட போய் இருக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு ஹக்கு கூட பண்ண முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக்னஸ். அது என்னன்னு பார்க்கலாம். Please spirits, current feelings and emotions of collectives person. Current feelings and emotions of collectives person. 10 of feathers, 10 of swords energy, snaky energy. இதுதான் நான் வந்து அவாய்ட் பண்ணேன். போனது நான் ஷஃபில் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த எனர்ஜி தான். ஸ்னேக் எனர்ஜி, டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வரீங்க, இல்லைனா வந்து உங்கள் பர்சன் வந்து இந்த டஃப் சைக்கிளை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்னேக் எனர்ஜி இருக்குது. ஆனால் இதனால் இனிமேல் வந்து அதெல்லாம் புஸ் தான் பண்ண முடியுமே தவிர பல்ல காட்ட முடியாது. மேபி பல்ல பிடுங்கியாச்சு. 4 of feathers, 4 of swords. உங்கள் பர்சன் ரெஸ்ட் எடுக்கிறான். they are resting. Please press. 5 of shells, 5 of cups. உங்கள் பர்சன் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க. they miss you so much. இந்த பிரிவை அவங்க வந்து முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் காதல் பிரிவை வந்து அவங்களுக்கு காதல் டயலாக் பேசினா நிறைய பேசலாம் இல்லையா, நிறைய கவிதைகள் இருக்கும். அந்த பிரிவு வந்து ஒரு நோயை உண்டாக்குது அவங்களுக்கு. 9 of feathers, 9 of swords, betrayal. King of acorns, King of pentacles. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற பர்சன் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி ஃபார் ஷோர். வெரி ரொமான்டிக் பர்சன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான பர்சனும் கூட. ஹார்ஸ், ஸ்பிரிச்சுவல் பர்சன் டூ. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அவங்களுக்கு ரொம்ப ஆப்டமிஸ்டிக், அதாவது ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. அதனால தான் இங்கே யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சு டயர்டாகி தூங்கும்போது தான் பக்கத்தில் திரும்பி பார்த்தா நீங்கள் இல்லை. ஏன்னா யோசிக்கிறதெல்லாம் உங்கள் பற்றி யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது நீங்கள் இல்லை அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. என்னடா இன்னும் நடக்கலையா, நான் வெறும் கற்பனை உலகத்தில் தான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. மேபி நீங்கள் ஒரு துரோகத்தை ஃபேஸ் பண்ணிருக்கலாம், இல்லை யாராவது அவங்கள முதுகில் குத்த ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுலேருந்தெல்லாம் அவங்க ஓவர் கம் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா இங்கே ஹார்ஸ் எனர்ஜி வந்துச்சுனாவே முடிஞ்சு போச்சு. சன் கார்டு, ஹாப்பினஸ். இந்த எனர்ஜி வந்து இட்ஸ் லைக் அன்ஸ்டாப்பபிள். யாரும் நிறுத்த முடியாது. துரோகங்கள் நடக்கலாம். உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து மாற்ற முடியாது யாராலையும். உங்கள் பர்சனோட மாற்றத்துக்கு யாராவது ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியில் ட்ராப் எதுனா இருக்கலாம். 9 of feathers பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான். கூட இருக்கவங்க குழி பறிக்கலாம். இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். ஆனால் அந்த உண்மையான காதலோட ஃபீலிங்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் மேஜிக். காதல் மேஜிக் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பண்ணுற இந்த விஷயங்கள் எதுவும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையில் சேலஞ்ச் இருக்கும். நீங்கள் முன்னாடி போகும் இந்த யூனியன் வரத்துக்குள்ளே உங்கள் பர்சன் நினைக்கிற அந்த ஹக்கு, அந்த கிஸ், அந்த வார்ம்த், இந்த ஹக்கு, இந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்குள்ளே நீங்கள் போகணுன்னா நீங்கள் ரொம்ப யோசித்து செயல்படணும்.
ஆ அதாவது நீங்க எப்படி போகணும் அப்படின்னா, இந்த காதல் வாழ்க்கையில இனிமே போகும்போது, காத்து எங்க அடிக்குதோ அப்படி போகணும். காத்துக்கு எதிர்த்து ரொம்ப நேரம் நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது. சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம். ஸோ கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா, கோ வித் த ஃப்ளோ அ அந்த மாதிரி போகணும். ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி குத்துறவங்களும் இது முள்ளம்பன்னி. நீங்க வந்து குதிரை. 2 எட்ல நீங்க பறந்து போயிரலாம். ஆனா நீங்க முள்ளம்பன்னிக்கு எதிர்த்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஏக்கான் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குட் லக் இருக்கு. எதிர்த்து போனீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த முள்ளம்பன்னி உங்கள அத எதிர்க்க வரீங்கன்னு நெனச்சு தேவையில்லாத முள்ள போடும். நீங்க முள் உட்காந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கணும். இது தேவையில்லாத வேல. அதே சமயம் நீங்க போற பாதையிலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எவ்வளோ தூரம் எரிஞ்சிட முடியும் அந்த முள்ள? ஐ மீன் முள் எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக சொல்றாங்க. கோ வித் த ஃப்ளோ. இந்த ஸ்னேக்கா இருந்தாலும் சரி, இந்த மாரி ஈயா இருந்தாலும் சரி, நீங்க ஹார்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டா போகும். இது எதாலயும் அத பிடிக்க முடியாது. ஸோ உங்க காதல் அப்படிதான் இருக்கணும். அந்த அந்த விண்டுக்கு தகுந்த மாரி தான் நீங்க போகணும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி தான் நீங்க வளைஞ்சு, நெளிஞ்சு நீங்க எங்க போகணுமோ அங்க போகணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ உங்க பெர்சன் மேபி ஷை டைப்பா இருக்கலாம். ஆனா உங்கள ரொம்ப, 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 ரொம்ப மிஸ் பண்றாங்க. பாட்டம் டெக்ல பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் காயின்ஸ். கண்டிப்பா காதல வந்து சொல்லப் போறாங்க. இதுக்கு மேல அவங்க பெட் தனியா இருந்தா தாங்காது அப்படிங்கிறாங்க. ஜெய் சீராம். காட் பிளஸ் யூ.